வெல்கம் டு ஃப்ளாராஸ் கார்னர். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே பேசிக்கான ஒரு 4 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே டிசைன் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உள்ளே நிறைய பிக்னஸ்க்கான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வேணும். இது நிறைய சைஸஸில் கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு பிளெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. சிசர் வேணும். மெயினாக நம்மளுக்கு நீடில் வேணும். ஒரு எம்ப்ராய்டரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் தேவைப்படுற திங்ஸ் இவ்வளோ தான். இப்போ நம்மக்கிட்ட எல்லா திங்ஸும் இருக்குது. கிளாத் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் இருக்க சுருக்கெல்லாம் எடுத்து கொஞ்சம் நீட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃப்ரேமில் 2 லூப் இருக்கும், 2 சர்க்கிள் இருக்கும். வெளியே ஒரு சர்க்கிள் இருக்கும், உள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கும். வெளியே இருக்க சர்க்கிளில் ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ண. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த உள்ளே இருக்க சர்க்கிளில் இந்த மாதிரி கீழே புஷ் பண்ணிங்கன்னா ரெண்டும் தனியாக வந்துடும். ரெண்டுமே டிட்டாச்சபிள் தான், தனியாக பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த உள்ளே இருக்குல்ல, அந்த க்ளோஸ்டு லூப்புக்கு மேலே நம்மளோட துணியை வைக்க போகிறோம். வச்சு கொஞ்சம் சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம இன்னொரு லூப்பை இதுக்கு மேலே போடுவோம். அதை போடுறதுக்கு முன்னாடி கிளாத்தை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மேலே போடும் போது உள்ளே எதுவும் ஓட்டெல்லாம் வரக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த உள்ளே இருக்க லூப்புக்கு வெளியே ஒரு 1 inch 2 inchக்கு கிளாத் எக்ஸஸாக இருக்கணும் எல்லா சைட்ஸ்லேயுமே. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த வெளியே இருந்த லூப்பை வச்சுருக்கோங்க. வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது லாக் ஆயிரும். எல்லா சைட்ஸுமே நான் காட்டுற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேம் நல்லா டைட்டாக இருக்கணும். ஒரு ஈக்குவலான சர்ஃபேஸ் மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் மிச்சம் இருக்க கிளாத்ஸ் எல்லாம் பிடிச்சி பின்னாடி இழுத்து விட்டுக்கோங்க இந்த ஃப்ரேம் செட் பண்ணதுக்கப்புறம். ஸோ தட் அந்த கிளாத் வந்து நல்லா டைட் ஆயிரும். இதை பாருங்கள், ரொம்ப இழுக்கக்கூடாது, ரொம்ப இழுத்தா கலந்து வந்துடும். அந்த ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டைட் தான் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா மேலே ஸ்க்ரூ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் லைட்டாக லூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா கிளாத் வந்து பிஞ்சிரும். ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மேலே இருக்க ஸ்க்ரூ. இப்போ நம்ம கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் கூட கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறனால நான் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் அண்ட் பென்சில் வச்சுட்டு ஒரு 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் இனிஷியல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த லைன்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கர்வ்ட் சர்ஃபேஸ் அதெல்லாம் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இந்த லைன்ஸை ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளோட கிளாத் அண்ட் ஃப்ரேம் ரெடியாக இருக்குது. எம்ப்ராய்டரி த்ரெட்டை பார்க்கலாம். இந்த த்ரெட்டுமே வந்துட்டு எல்லா கடையிலுமே கிடைக்கிது. ஒரு 3 rupeesலேருந்து 15-20 rupees வரைக்கும் இருக்குது. கலர்ஸ் பிராண்ட்லாம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த த்ரெட்டில் பாருங்கள், 2 சைடு ஒரு பேப்பர் ஒட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் பிரிக்கக்கூடாது. இந்த மாதிரி மேலே இருக்க ஒரு த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாலே உங்களுக்கு ஃபுல் த்ரெட்ஸ் வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதை இழுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த த்ரெட்டையுமே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நூல் வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். இதை நம்ம பிரித்தோன்னா நம்மளுக்கு தெரியும். நாம் வந்து வெறும் 2 மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால 2 எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிக்சருக்கு என்ன மாதிரி தேவையோ அதுக்கேற்ற சைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கையிலையும் பிடிச்சிட்டு நீங்கள் அதை பிரிச்சுக்கோங்க. ரொம்ப லெத்தார்ஜிக்காக பிரித்து அது வந்து கீழே முடிச்சு விழுந்துடும், அப்புறம் எடுக்க கஷ்டமாகும். ஸோ ஸ்லோவாக இந்த மாதிரி 2 த்ரெட்டு மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க. த்ரெட்டை இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம நீடிலோட ஐ வழியாக யூஸ்வலாக நம்ம எப்படி த்ரெட்டை நீடிலில் கோர்ப்போமோ அதே மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டையும் கோர்த்தாச்சு. அடுத்ததாக கீழே நம்ம வந்து முடிச்சு போடணும். ஸோ நீங்கள் கோர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 எண்டு வரும். ஒரு லாங் எண்ட் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன எண்டு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பெருசாக இருக்குல்ல லாங் எண்ட், அதில் மட்டும்தான் முடிச்சு போடணும். ஒரு சைடு ஆஃப் த த்ரெட் வந்து அப்படியே தான் இருக்கணும், அதை முடிச்சு போடக்கூடாது. ஒரு சைடில் நாட் போடணும், ஒரு சைடு ஃப்ரீயாகவே தான் இருக்கணும். நீங்களும் இதே மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது 1 சைடில் வந்து நாட் இருக்கணும், 1 சைடு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த த்ரெட்டை வெளியே எடுக்கணுன்னா நீங்கள் அந்த நாட்டை ரிமூவ் பண்ணாமே எடுத்துகிட்டு போடுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு நீடில் பின்னாடி எடுக்கணும், மேலே எடுக்கணும், அந்த வேலையே இருக்காது. ஒரே லைனில் ஃப்ளோவாக போயிட்டே இருக்கணும்.
இந்த டிப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஃப்ரேம்க்கு பேக் சைடில் இருந்து தான் நீடில் முன்னாடி கொண்டு வரணும். ஏன்னா கீழே ஒரு நாட் போட்டோம்ல, அந்த நாட் அப்படின்னா தான் உங்களோட கிளாத்துக்கு பின்னாடி இருக்கும், வெளியே தெரியாது. ஸோ இந்த மாதிரி கீழேருந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச், ஒரு 1/4 இன்ச் இல்லை ஒரு 1/2 இன்ச் தள்ளி திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே கொண்டு போய்க்கோங்க. இவ்வளோதான். அகெயின் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/4 இன்ச் தள்ளி கீழேருந்து மேலே கொண்டு வர போகிறோம். திரும்ப ஒரு 1/4 இன்ச் தள்ளி மேலேருந்து கீழே கொண்டு போகிறோம். அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு, ரொம்பவே ஈஸி. ஸோ பாருங்கள், நான் கீழேருந்து மேலே கொண்டு வந்துட்டேன். ஒரு 1/4 இன்ச் தள்ளி திரும்ப மேலேருந்து கீழே கொண்டு போகிறேன். திரும்பவும் அதே தான் பண்ண போகிறேன். கீழேருந்து மேலே கொண்டு வருவேன், மேலேருந்து கீழே கொண்டு போகிறேன். இப்போ நீங்கள் இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் போடுற மாதிரி நீங்கள் ஈஸியாக போடலாம். பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் தள்ளி இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணக்கூடாது. இன்னொரு கார்னரை இன்னொரு 1/4 இன்ச் தள்ளி அந்த சைடில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டிச் ஆயிரும். திரும்ப அதே மாதிரி பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி அந்த சைடில் எடுத்துக்கணும். அதாவது ஒரே இதில் வைக்கக்கூடாது, நீடில் 2 பஞ்ச் பண்ணணும். ஒன்று கீழே பண்ணிவிட்டு திரும்ப அந்த சைடு மேலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நூலை புல் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இப்படி பண்ணிங்கன்னா ரன்னிங் ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியாயிரும். இன்னொன்று, ரொம்ப ஃபோர்ஸாக டைட்டாக இழுத்து பண்ணக்கூடாது. ரொம்ப இழுத்தெல்லாம் பண்ணால் வந்து அந்த கிளாத்லாம் சுருங்க ஆரம்பிச்சிரும். ஸோ மேக்ஸிமம் சுருங்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ரேம் போடுறோம். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப டைட்டாக இழுத்து பண்ணிங்கன்னா கிளாத் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் நார்மலாக பண்ணணும். கிளாத் வந்து ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஸ்டிச்சஸ் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மலான இதெல்லாம் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ரன்னிங் ஸ்டிச் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சும் கூட. இப்போ நம்ம பின்னாடி நாட் போடலாம். ஸோ ஸ்டிச்சஸ் முடித்த உடனே நாட் போடணும். நாட் போடலைன்னா ஸ்டிச்சஸ் ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக நாட் போடணும். ஸோ நான் ஒரு 2 நாட் சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப ஈஸியான நாட். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பேக் சைடில் திருப்பிப்பீங்க. பேக் சைட்லேயும் ரன்னிங் ஸ்டிச் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா கடைசியாக போட்ட ரன்னிங் ஸ்டிச்சுக்குள்ள உங்கள் நீடில் விட்டு திரும்ப ஒரு லூப் ஃபார்ம் ஆகும், அதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். நான் காட்டின மாதிரி அகெயின் பாருங்கள், அந்த லாஸ்ட்டாக இது வந்து 2 டைம்ஸ் போடணும். கண்டிப்பாக 2 டைம்ஸ் போடணும். 1 டைம் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த லாஸ்ட் ரன்னிங் ஸ்டிச்சில் விட்டு எடுத்து இங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகுதில்ல, அதுக்குள்ளே உங்கள் நீடில் விட்டு எடுத்திங்கன்னா நாட் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது ஒரு நாட். இன்னொரு நாட் எப்படி போடலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் நாட் எப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்கள் கையாலேயே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே உங்களோட நீடில் விடணும். ஃப்ரண்ட் டு பேக், ஃப்ரண்ட் சைடு வழியாக உங்களோட லூப் வழியாக நீங்கள் அந்த நீடில் விடணும். நீடில் விட்டுட்டு அந்த லூப் இருக்குல்லையா, அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் டக்குன்னு இழுத்திங்கன்னா அது மேலேயே நாட் போட்டுரும், லூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் விட்டிங்கன்னா மேக்ஸிமம் டைட் பண்ணி நீங்கள் போட பார்க்கணும். அவ்வளோதான். இது ஒரு டைப் ஆஃப் நாட். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நாட் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. டைட்டாக போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களோட டிசைன் வந்து கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த 2ல் உங்களுக்கு எந்த நாட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நாட் போட்டுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதை கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு நாட் போடணும். இல்லைனா உங்களோட ஸ்டிச்சஸ் எல்லாம் உருவி வந்துடும். நாட் போட்டதும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களோட த்ரெட்டை. ஸோ ரன்னிங் ஸ்டிச் அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டிச் பார்க்கலாம், பேக் ஸ்டிச். பேக் ஸ்டிச்சுக்குமே அதே தான், கீழேருந்து தான் மேலே கொண்டு வரணும். ஒரு 1/4 இன்ச் தள்ளி திரும்ப மேலேருந்து கீழே கொண்டு போகிறோம் நம்மளோட நீடில். திரும்பவும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி கீழேருந்து மேலே கொண்டு வரணும். இந்த ஸ்டெப் வரைக்கும் ரன்னிங் ஸ்டிச் அண்ட் பேக் ஸ்டிச் ரெண்டுமே சேம் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரன்னிங் ஸ்டிச்சுக்கு போட்ட மாதிரி முன்னாடி போகிறதில்ல, பேக்கில் பண்ண போகிறோம். அதே 1/4 இன்ச் தள்ளி தான் பண்ண போகிறோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் ஃபார்வேர்டாக போகிறதில்ல, பேக்கில் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி இன்சர்ட் பண்ணும் போது ஆல்ரெடி பண்ணியிருந்ததுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணாதீங்க, அது பக்கத்தில் இன்சர்ட் பண்ணணும். அது உள்ளே பண்ணால் வந்துட்டு ஸ்டிச் கொலாப்ஸ் ஆகும். அது உள்ளே பண்ணக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் பண்ணணும். அகெயின் திரும்ப ஒரு 1/4 இன்ச் தள்ளி எடுக்கணும். எடுத்துட்டு பின்னாடி போடணும். ஃபார்வேர்டில் பண்ணக்கூடாது, பேக்வேர்டில் பண்ணணும். ரன்னிங் ஸ்டிச் நம்ம என்ன பண்ணோன்னா இதே ப்ரொசீஜர் தான். 1/4 இன்ச் தள்ளி எடுப்போம், முன்னாடி போட்டுட்டு போவோம். இது 1/4 இன்ச் தள்ளி எடுப்போம், பின்னாடி போட்டுட்டு வரணும்.
ஸோ அவ்வளோதான் பேக் ஸ்டிச். ரெண்டுமே சேம் தான், ஏன்னா அந்த நீடில் பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், கீழேருந்து மேலே இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் 1/4 இன்ச் தள்ளி இன்சர்ட் பண்ணுறேன், திரும்ப பின்னாடி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பேக் ஸ்டிச். நீங்கள் ஜென்ரலாக எந்த ஸ்டிச் போட்டாலுமே இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கணும். என்னென்னா, நம்ம ஒரு சைடு வந்துட்டு லூஸாக விட்டுருக்கோம் இல்லையா, அது அப்பப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஸ்டிச்சஸ்லலாம் இந்த லாங் சைடு மட்டும் தான் இருக்கணும். இந்த ஷார்ட் சைடு இருக்கு இல்லையா, அது சில நேரம் உள்ளே போய் மாட்டிக்கும். நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அது மாட்டிக்கிச்சுன்னா அது எடுக்க கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் உங்களால் இந்த மாதிரி நாட்லாம் போட முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சின்ன சைடு வந்து வெளியவே தான் இருக்கணும். நீங்கள் எப்போல்லாம் நீடில் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த ஷார்ட் சைடு வந்துட்டு மேலே தனியாக தான் இருக்கணும். உங்களோட ஸ்டிச்சஸ்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேக் ஸ்டிச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாட் போட்டுக்கிறேன். பின்னாடி பாருங்கள், பேக் ஸ்டிச் வந்து ஃபில்டாக இருக்கும். ரன்னிங் ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும், பேக் ஸ்டிச் அப்படி இருக்காது. பின்னாடி வந்து ஃபில்டாக இருக்கும், ஏன்னா நம்ம பேக் சைடு நீடில் வச்சு எடுக்கிறனால. ஸோ இதுதான் வந்துட்டு பேக் ஸ்டிச். இப்போ நம்மளோட 3rd ஸ்டிச் பார்க்கலாம், ஸ்டெம் ஸ்டிச். இது வந்துட்டு நீங்கள் எதாவது ஃப்ளார் டிசைன் பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்டெம்ஸுக்கெலாம் போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். கீழேருந்து மேலே எடுக்கணும், ஒரு 1/4 இன்ச் தள்ளி மேலேருந்து கீழே இன்சர்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி மேலே எடுக்க மாட்டோம். இதில் என்ன பண்ணுவோன்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளியே எடுப்போம் அகெயின் நீடில். இது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நம்ம போட்டுருவோம், நம்ம ரன்னிங் ஸ்டிச் பேக் ஸ்டிச் போட்ட மாதிரி. அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அகெயின் நீடில் எடுத்துகிட்டு அதை ஒரு 1/4 இன்ச் தள்ளி திரும்ப இன்சர்ட் பண்ணுவோம் கீழே. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட சென்டர் இது வழியாக நான் வந்து என்னோடய நீடில் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் தள்ளி திரும்ப நான் மேலேருந்து நீடில் கீழே தள்ள போகிறேன். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஸ்டெம் ஸ்டிச். இது ஒன்று மட்டும் தான் இதில் டிஃப்ரென்ஸ். இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சுமே உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட ரன்னிங் ஸ்டிச் போட்ட மாதிரி ஒரே ஃப்ளோவில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா கீழே விட்டு எடுக்க வேணாம். 2 அட் அ டைமில் 2 இதை நீங்கள் புல் அவுட் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச்சும் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஸ்டெம் ஸ்டிச். இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நாம் இப்போ லாஸ்ட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். இதுக்கு வந்து லைன் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன், ஏன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அந்த சேம் ப்ரொசீஜர் தான். கீழேருந்து மேலே எடுக்கணும். மேலே எடுத்துகிட்டு இந்த லைன் கம்ப்ளீட் ஆகுது தெரியுமா, அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி கீழே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது பக்கத்தில் இருக்க அந்த சின்ன லைன் போட போகிறதில்ல, அதுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்க பெரிய லைனில் அதே மாதிரி பண்ண போகிறோம். கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க, திரும்ப மேலேருந்து கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் அந்த சென்டரில் இருக்கிறத விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் நம்ம பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், அந்த லைன்ஸை நான் இன்சைடில் ஃபினிஷ் பண்ணால் இன்சைட்லேருந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவுட் சைட்னா அவுட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு முந்தின லைனை நான் அவுட் சைட் ஸ்டார்ட் பண்ணனால இதையும் அவுட் சைட்லேருந்து இன்சைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த லைனை இன்சைட் பண்ணுறனால அடுத்த லைனை இன்சைட்லேருந்து அவுட் சைட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம ஆல்டர்னேட்டாக இப்போ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் நாட் போட்டுட்டு சென்டரில் இருக்கிறதுக்கு இன்னொரு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நாட் போட்டதுக்கு அப்புறமா நான் அடுத்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இது பேசிக்காக எதுக்கு அப்படின்னா, ஒரே பிக்சரில் எப்படி 2 த்ரெட்டு யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக எம்ப்ராய்டரியில் இது ஒரே ஒரு ஸ்டிச் தான், இதே மாதிரி தான் பண்ணணும். என்னன்னா, நீங்கள் நீடில் ப்ளேஸ் பண்ணுற ப்ளேஸ் மட்டும் மாறி மாறி வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிசைனும் மாறும். சில ஸ்டிச்சஸ் தான், அந்த புலியன் நாட் செயின் ஸ்டிச்சில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் லூப் போட்டு போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த ஸ்டிச்சஸில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் வெறும் பேசிக் ஸ்டிச்சஸ், ஈஸியான ஸ்டிச்சஸ் மட்டும் காட்டியிருக்கேன். பாருங்கள், நம்மளோட ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்த ஸ்டிச்சஸ் மட்டும் வச்சு ஒரு ஃப்ளார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃப்ளார் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் யூஸ்வலாகவே ட்ரா பண்ணி தான் பண்ணுவீங்க எம்ப்ராய்டரி. இன்னொன்று நீங்கள் ட்ரேஸ் பண்ணணுன்னா எல்லோ கார்பன் பேப்பர் இருக்கும், அதை வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் போடுறேன்.
இது வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பேக் ஸ்டிச்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வச்சு தான் போட போகிறேன். இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டு பின்னாடி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நம்மளோட பெட்டல்ஸ் பண்ணலாம். பெட்டல்ஸ்க்கு வந்துட்டு பேக் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஏன்னா அதுக்கு ரன்னிங் ஸ்டிச்னால் ரொம்ப கேப் இருக்க மாதிரி தெரியும். பேக் ஸ்டிச் நல்லாயிருக்கும். ஸோ நான் பேக் ஸ்டிச் போட்டு பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த சிம்பிள் ஸ்டிச்சஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் நல்லாவே டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பெரிய ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், பெட்டல்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதையே நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த ஃப்ளாரோட சென்டர் பார்ட்டுக்கு பேக் ஸ்டிச் தான் போட்டுக்க போகிறேன். ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு அதுக்குமே பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். எந்த ஸ்டிச் போட்டாலும் நீங்கள் பின்னாடி நாட் போட மறந்துடாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா சீக்கிரமாக உருவி வந்துடும். நாட் கண்டிப்பாக போட்டுருங்க. அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாகவும் த்ரெட் எடுத்துக்காதீங்க, ரொம்ப லாங்காகவும் த்ரெட் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி சிக்காகும். ஒரு மீடியம் சைஸில் த்ரெட் எடுத்தே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஸ்டெம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டெம்க்கு வந்து ஆப்வியஸாக ஸ்டெம் ஸ்டிச் தான் போட போகிறேன். க்ரீன் கலர் எடுத்து இது ஃபினிஷ் பண்ணோடனே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டெம் ஸ்டிச். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெம்க்கு வந்து நான் வந்து அந்த த்ரெட்லேருந்து ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் பிரிக்கலை. மொத்தமாகவே 6 ஸ்ட்ராண்ட் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்னா இப்போ உங்களோட லைன் வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் பிரிக்காதீங்க, ஃபுல்லாகவே வச்சு ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட லைன் ரொம்ப மைல்டாக சின்ன லைனாக இருக்குது, தின்னாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 or 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணால் போதும். ஸோ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்டெம். ஸோ இது மட்டும் இல்லை, கூகுளில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் போட்டாலே வரும். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்லா டிசைனும் பண்ணலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சாம்பிள் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி தான் எம்ப்ராய்ட்ரி. நீங்கள் ஒன்ஸ் அதை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you all in the next video.